ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. உங்க பேர் ஐயா? ஐயா, என் பெயர் வந்து கருணாகரன். கருணாகரன். பாரம்பரிய சித்த வைத்தியம். அப்பா தாத்தா பரம்பரையா பண்ணிட்டு இருக்கீங்க, சித்தா வைத்தியத்துல சித்த இருக்கீங்க. வைத்தியம். இது இங்க கேன்சருக்கு மருந்து கொடுக்கறதா நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சித்த மருத்துவத்தை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ம். கண்டமாலை விப்புறுதி அப்படின்னு சொல்ற ம். புற்றுநோய்க்கு ம். நம்ம மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா? நான் எங்க அப்பா தாத்தா காசுலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆ. அப்போல்லாம் அவ்வளவு பிரபல்யம் இல்லை. ம். இப்பதான் வந்து மக்களுக்கு அதிகம் தெரிய வந்து நம்ம கிட்ட மருந்து எடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதிகமா வந்துட்டு போறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஐயா வராங்க? ஒரு நாளைக்கு நான் 6 பேர்ல இருந்து 7 பேர் தான் பாக்குறேன். 6 பேர்ல இருந்து 7 பேர் வரைக்கும். ஏன்னா நம்மளே சொந்தமா தயார் பண்றோம். மெடிசன் வெளியில இருந்து வாங்குறது இல்லை. சரி. அப்படிங்கிறதுனால எனக்கு நேரமின்மை காரணமா ம். நம்மளே செஞ்சு கொடுக்கறதுனால ஒரு நாளைக்கு 6 பேர், அதிகபட்சம் 10 பேர். அப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் கிட்ட வந்துட்டு போறாங்க. இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்க, லைசன்ஸ் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எந்தாவது சைடு எஃபெக்ட் வருமா ஐயா? சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட் கிடையாது, எதுவும் வராது. இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில செந்தூரங்கள் பற்பங்கள் எல்லாம் மெட்டல் கலந்து செஞ்சிருப்பாங்க. நம்ம அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம கொடுக்கறது எல்லாமே மூலிகை எக்ஸ்ட்ராக்ட், செந்தூரங்கள் பற்பங்கள் தான் கையிலேயே செய்யறீங்க. அந்த மருந்து பார்க்க முடியுங்களா? தாராளமா காட்டலாம். இப்ப இது எல்லாமே கேன்சர் குணப்படுத்துறதுக்கான மருந்து தான் எல்லாமே. இது என்னென்ன வித்தியாசம்? 25 வகையான மருந்துகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது செந்தூரம், இது ரச செந்தூரம், இது பாத்தீங்கன்னா பற்பம், இப்படி நம்ம கொடுக்குறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இயற்கையான சில மூலிகை எக்ஸ்ட்ராக்ட்களை கொண்டு தயார் பண்ண இயற்கை ஆன்டி கேன்சர் அப்படிங்கிற ஒரு மாத்திரை. இதெல்லாமே எங்க சொந்த தயாரிப்பு மாத்திரை. ஆமா, ஓகே. இயற்கையிலேயே தயாரிக்கிறது, நீங்க சொந்த தயாரிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு சொந்த தயாரிப்பு தான். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா கஷாயம், அது உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய கஷாய பொடியா அது? ஆமா. இப்படி பல வகையில நம்ம கொடுக்குறோம். இது எண்ணெய், ஆயில், இது சாப்பிடுறதா? ஆமா, உள்ளுக்கு சாப்பிடுற ஒரு வகையான ஆயில் இது. கேட்டீங்களா? அது போல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இயற்கையா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை எக்ஸ்ட்ராக்ட்ல தயார் பண்ணக்கூடிய 42 வகையான மூலிகைகளை கொண்டு தயார் பண்ணக்கூடிய இம்யூனிட்டி சிஸ்டம் உருவாக்குறதுக்கு, நோயாளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உண்டான 42 ஹெர்ப்ஸ்ங்கிற ஒரு மூலிகை சாறு. இது எல்லாமே அந்த மாதிரி. இது பாத்தீங்கன்னா இந்தியாவில கிடையாது. பக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பசிபிக் ஓஷன்ல கடலுக்கு அடியில விளையக்கூடிய ஒரு பழம். அந்த கடல் அடியில விளையிற ஒரு பழம். ஆமா, இம்போர்ட் பண்ணி அதை பொட்டன்ஷியல் பண்ணி நம்ம மருந்தா தயார் பண்றோம் சிறப்பா. இதோட விலை 1599. எல்லாத்துலயுமே விலை இருக்கும். நம்ம செலவின்மை அதிகமா இருக்கும். ஏன்னா பசிபிக் ஓஷன்ல இருந்து அதை கொண்டு நம்ம பொட்டன்ஷியல் பண்ணி தயார் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு செட் இருக்குது, புரியுதுங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்கும். கேட்டீங்களா? இது 1490 ரூபாய், 1200லயும் இருக்கும். கேட்டீங்களா? இந்த மாதிரி இருக்கிறது தான். ஒவ்வொரு நோயாளியின் நோயின் தன்மை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து, அவங்களோட நோய் தன்மை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்குறோம். கேட்டீங்களா? சோ என்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா 200 வகையான புற்றுநோய்க்கும் நம்ம மருந்து கொடுக்குறோம். 200 வகைக்கும் மருந்து இருக்குது. சோ இங்க இருக்கிறது எல்லாம் மேக்ஸிமம் புற்றுநோய்க்கான மருந்து தான் அதிகமா வச்சிருக்கோம். கேட்டீங்களா? வேற எதுக்கெல்லாம் நீங்க மருந்து? கிட்னிக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்னிக்கு பழுதடைஞ்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம மருந்து கொடுக்குறோம். கேட்டீங்களா? கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, நாளடைவு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நாளடைவுல டயாலிசிஸ் நிறுத்திடலாம். கழுத்துலயோ நெஞ்சிலயோ கையிலயோ புல்லட் போட்டிருப்பாங்க. அதை எடுத்துட்டு அவங்க சராசரி வாழ்க்கை வாழலாம். அந்த பாருங்க, இது 9 முறை வறுத்தெடுக்கப்பட்ட மூங்கில் உப்பு. மூங்கில் உப்பா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி கேன்சர், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி இப்போ ஆங்கில மருந்துல சில பக்க விளைவுகளோட சில இது இருக்கும். அதையும் ரெக்கவர் பண்றது. இதை என்ன பண்ணணும்னா ஆன்டி கேன்சர், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா வேலை செய்யும். கேட்டீங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இது சித்த மருத்துவம் எடுத்துட்டு நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா தேழப்பொடி இதைதான் அரைச்சி கொடுப்பாங்க, இதுதான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல சித்தர்கள் ஆகாய மார்க்கமா குளிகைகளை வாயில் அடக்கிட்டு பறந்து போய் இப்ப நம்ம போகர் எடுத்துக்கோங்க, சைனாவில எல்லாம் போய் வைத்தியம் பார்த்திருக்காரு. அங்கிருந்து சில மூலிகைகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. யாரு? போதி தர்மர். போகர். ஆமா, போதி தர்மருக்கு முன்னாடி போனவர் போகர். போதி தர்மருக்கு முன்னாடி போகர்னு ஒருத்தர் போயிருக்காரு. போகருங்கிறது பழனியில் இருக்கக்கூடிய போக சித்தர். முருகன் நவபாஷாணத்துல முருகனை செய்தவரே அவர் தான். பழனிமலையில் இருக்கிற முருகன் நவபாஷாணத்துல செய்யப்பட்டது. போதி தர்மருக்கு முன்னாடி, போதி தர்மருடைய காலகட்டம் பல்லவருடைய சாம்ராஜ்யத்துல அது சரியான குறிப்பிட்டு நமக்கு தெரியாது. போகருங்கிறது 5000 வருடங்களுக்கு முன்னாலேயே 5000 வருடங்களுக்கு முன்பே போயிருக்காங்க சொல்லப்படுது. ஏதாவது இது ஆதாரபூர்வமா தெரியுமே போகரை பத்தி? பழனி முருகனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போகரை தெரியாம இருக்காது. 18 சித்தர்கள்ல பிரதானமான சித்தர்கள்ல அவரும் ஒருத்தர். கேட்டீங்களா?
காலங்கிநாதர் இதுல இப்ப வந்து 145 வகையான மூலிகைகள், மூலிகை எக்ஸ்ட்ரா வெளிநாடுகள்ல இருக்கிற மூலிகையும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கீங்க. நம்ம எக்ஸ்ட்ரா இம்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்து அதை மருந்தா எந்தெந்த நாடுகள்ல இருந்து? பல நாடுகள்ல இருந்து எடுக்கிறேன் நான். இப்போ ஒன்றும் கிடையாது. களிமந்தான் சொல்லுவாங்க, இந்தோனேஷியா காட்டுல களிமந்தான், ஜாவா தீமோ, இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு பிரிச்சு அங்கேயே எக்ஸ்ட்ராக்டா வாங்கி அதை இம்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்து தயார் பண்றோம். சரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல பயனடைஞ்சவங்க யாராவது? நிறைய பேர் இருக்காங்க. கேட்டீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு மேல வந்து மருந்து சாப்பிட்டு குணமானவங்களோட ரெக்கார்ட்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஓஹோ, இங்க யாராவது இப்ப இருக்காங்களா? இப்போ இங்க இப்போ காலையில எடுக்கிறதுக்கு 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு இப்பதான் போறாங்க. கடைசியால நீங்க தான் வந்திருக்கீங்க. ஓஹோ, இப்ப பயனடைஞ்சவங்க இப்ப யாரும் பார்க்க முடியாது, போயிட்டாங்க எல்லாரும். எங்க இருந்து எல்லாம் வர்றாங்க? உலகம் பூரா இருந்து வராங்க ஐயா. பிரான்ஸ்ல இருந்து வராங்க. இந்த மருந்து வாங்குறதுக்கு இங்க பிரான்ஸ்ல இருந்து வராங்க. வேற சுவிட்சர்லாந்துல இருந்து வர்றாங்க, மலேசியாவில இருந்து வருவாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வர்றாங்க. இப்படி எல்லாம் வந்து கேள்விப்பட்டு வந்து மருந்து வாங்கி போறவங்க பயனடைகிறவங்க அநேகம் பேர். முன்னாடி வரும்போதே சொல்லிட்டு நாங்க பெய்டு ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெரிய வைக்கணும், அவ்வளவுதான் எங்களோட வேலை. சோ இதுல பயனடைஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள நாங்க நேர்காணல் செய்யும் போது சில விஷயங்கள் நீங்க வர மாதிரி இருக்கும். நாங்க மருந்து தயார் பண்றத பாக்குறதுனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து காலையில 8 மணில இருந்து 12 மணிக்குள்ள வந்தீங்கன்னா எப்ப வேணாலும் எந்த பேஷண்ட்லயும் பார்க்கலாம். காலையில இருந்து 8 மணில இருந்து 12 மணிக்குள்ள டெய்லி எப்பவுமே. மருந்து எந்தெந்த நாள்ல தயாரிப்பீங்க? எல்லா நாளும் தயாரிப்போம். இன்னைக்கு வந்து அமாவாசைங்கிறதுனால நம்ம வந்து வேற வேலை மருந்து தயாரிக்கிறதும் இந்த இடத்துலயே தான் தயாரிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி பண்ணக்கூடியதுல முக்கிய பங்கு. எந்த பகுதியில இருந்தாலும் சரியாயிடும். என்ன மாதிரியான புற்றுநோயா இருந்தாலும் சரியாயிடுங்களா? புற்றுநோய்க்கு நம்ம கொடுக்குறோம். கேட்டீங்கன்னா பிளட் கேன்சருக்கு எதுவும்? பிளட் கேன்சருக்கும் தனியா மருந்து இருக்குதுங்களா? பிளட் கேன்சருக்கும் இருக்குதுங்களா? அது எது? இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா இந்த சில செந்தூரங்கள் பற்பங்கள் மாறி வரும். கேட்டீங்களா? இது வந்து இயற்கை காமனா கொடுக்கக்கூடிய மாத்திரை. இது இல்லாம இந்த செந்தூரங்கள் பற்பங்கள்லாம் மாறி மாறி வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் நோயின் தன்மை நோயாளிக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறோம். குறிப்பா சொல்லணும்னாக்கா பெண்களுடைய மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், வயிற்றுல அல்சர்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய், அதாவது ஸ்டமக் கேன்சர், அந்த மாதிரி பிரெயின் டியூமரு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பல வகையில இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும். கேட்டீங்களா 40 வயசுக்கு மேலான பெண்கள் மார்பக பரிசோதனையும் கர்ப்பப்பை பரிசோதனையும் செய்யணும். அந்த விழிப்புணர்வு நம்ம நாட்டுல கொஞ்சம் கம்மி. அதனால சில நிறைய வியாதிகளை நம்மளே சந்திக்கிறோம். அதே மாதிரி ஆண்களா இருந்தனாக்கா 45-50 வயசுக்கு மேலனா புரோஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஆண் விதை பகுதியும் இதெல்லாம் பரிசோதனை செய்யறது நல்லது. அது இல்லாம லங் கேன்சரு, சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய தொற்று நோயால வரக்கூடிய கேன்சருக்கு, லிவர் கேன்சர் மட்டும் இல்லாம லங் கேன்சர், லிவர் கேன்சர், இந்த மாதிரி எத்தனையோ வகையான கேன்சர் இருக்கு. அனைத்து வகைக்கும் நீங்க மருந்து இருக்கு. இதுல எல்லாமே வந்து நல்லா குணமடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கு. என்கிட்ட அதுக்குள்ள ரெக்கார்ட்லாம் நிறைய இருக்கு. சரி, ரெக்கார்டு எதுவும் இருக்குங்களா? பார்க்கலாமே. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிடிங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் வந்து கேன்சர் கியூர் ஆனவங்களுடைய ரெக்கார்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கியூர் ஆனவங்க நம்ம அப்பப்போ 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு நம்ம டெஸ்ட் எழுதி கொடுப்போம். அவங்க போய் வெளியில டெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதுல வரும். கேட்டீங்கன்னா இதை வச்சு இதுதான் வந்து கேன்சர் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க குணமானாங்க. மருந்து கொடுத்து இது கேன்சர் இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்ததா? இதெல்லாம் சர்டிபிகேட் கிடையாது, டெஸ்ட் எடுத்தது. ஆமா, கேன்சர் இல்லைன்னு டெஸ்ட் எடுத்தது. சராசரி ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா 34க்குள்ள இருக்கணும். அவருக்கு வந்து 300 இருந்தது, இப்ப 7.13க்கு கொண்டு வந்துருச்சுங்க. சித்தாவிலே இந்த மருந்து கொடுத்து பாரம்பரிய மருந்து கொடுத்து கொண்டு வந்து குணமானவங்களும் என்ன சொல்றாங்க? அவங்க வாழ்க்கையில அவங்கவுங்க சராசரியா போயிட்டு நல்லா இருக்கு, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இது வரைக்கும் அவங்களுக்கு இல்ல. ரீகரண்ட் கேன்சர்னு இது எவ்வளவு நாள்ல நீங்க குணப்படுத்த முடியும்? குறைஞ்சது அவங்களுடைய நோயின் தன்மை பக்க விளைவுகளை பொறுத்து இருக்குது. இப்ப அதிகபட்சமா நோய் கிரிட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. 8 மாசம்ல இருந்து 1 வருஷம் கிரிட்டிக்கலா இருக்கிறவங்கள கூட 8 மாசத்துக்குள்ள நீங்க வந்து குணப்படுத்தி 8 மாசம் இருந்து 1 வருஷம் 1 வருஷத்துக்குள்ள நீங்க குணப்படுத்தி 3 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு டெஸ்ட் எழுதி கொடுப்போம். நீங்க சென்னை வெளியில எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கதான் எடுக்கணும்லாம் கிடையாது, நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3வது மாசம் முடியும் போது ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, அடுத்து 6வது மாசம் முடியும் போது ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு என்ன ஏதுன்னு. இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம கொண்டுட்டு போக முடியும். ஏன்னா இது பக்கா விளைவுகள் அற்ற இயற்கையான மூலிகை
எக்ஸ்ட்ராக்டை கொண்டு தயார் பண்ணக்கூடிய மூலிகை. இது இப்போ நார்மல் ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த நார்மல் நிலையில ஸ்டார்டிங் ஆரம்ப நிலையில 4 மாசம் 5 மாசத்துக்குள்ள குணப்படுத்திடலாம். இது எப்படி இங்கேயே வந்து போனுங்களா? 3 ஆமா டெய்லியா இல்ல மாசத்துக்கு ஒரு டைம் வரணும். மாசத்துக்கான மருந்து நீங்க கொடுத்துருவீங்க? இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு உண்டான மெடிசன்ஸ். ஒரு பொருளும் ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பின்னாடி இப்படி பல வகையில கொடுக்குறோம். ஸோ அதை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணணும். டைம் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன். அதுபடி அவங்க சாப்பிடணும். சரி. சில மருந்தெல்லாம் தேன்ல சாப்பிடணும். சில மருந்து கஷாயம் 300 ml தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு 100 ml வடிகட்டி குடிக்கணும். இந்த மாதிரி பல டைப் இருக்கு. சிலது தேன்லையும் சிலது நேரடியாகவும் சாப்பிட, சில மோர்ல சாப்பிட வேண்டியது இப்படி இருக்கு. குறைஞ்சபட்சம் மருந்தோட விலை எவ்வளோ? இது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே விலை இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45,000 இருந்து 49,000 ரூபாய்க்குள்ள வரும். கேன்சரோட ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் கொண்டு வந்தா அவங்க கேன்சர் குணப்படுத்துற அளவுக்கு ஒரு மாசத்துக்கு உண்டான மெடிசன். ஒரு மாசத்துக்கு உண்டான மெடிசனே எவ்வளவு? 45,000 இருந்து 49,000 ரூபாய்க்கு. மருந்துக்கே இவ்வளவு செலவு ஆயிடுது. மருந்துக்கு தான் செலவாகும். மருந்துக்கு தான் செலவாகுது. அதாவது இங்க இருக்கிறது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பத்தோட உழைப்பு இது. கண்டிப்பா. சரி சரி. கேட்டீங்களா? ஒவ்வொரு பகுதியில இருந்து ஒரு மருந்து எடுத்துட்டு பண்ணி கொண்டு வந்து அதனாலதான் இவ்வளவு விலையாகுது பண்றோம். அதனாலதான் செலவினங்கள் அதிகம். சில மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பருவத்துலதான் எடுக்க முடியும். அதை எடுத்து நம்ம காய வச்சு பக்குவப்படுத்தி ஸ்டாக் பண்ணி வைக்கணும். அப்பதான் அது வந்து அதை மூலிகை வேலை செய்ய இப்போ குறைஞ்சது ஒருத்தவங்க வந்து ஒரு கேன்சரோட வராங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகிடும். 2 மாசம் 3 மாசத்துல குணமானவங்க, அதான் குணமா 5 மாசத்துல குணமானவங்க இருக்காங்க. இம்யூனிட்டி சிஸ்டம் அவங்களுக்கு எவ்வளவு வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க. ஓகே. ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு 45,000 49,000 ரூபாய் கம்பல்சரி மருந்துக்கான செலவு ஆகும். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு முறைப்படி எல்லாமே சர்டிபிகேட் FSSAIல இருந்து மற்ற எல்லா மருத்துவ இதுலயும் வாங்கிதான் அளவீடு வாங்கிதான் நம்ம செய்யறோம். கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் அவதிப்படுறதை காட்டிலும் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி விழிப்புணர்வோட இருந்தாக்க கேன்சர் வராது. ஒரு நாகரிக வளர்ச்சியில நம்ம நான்வெஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவுக்கும் கேன்சர் வரும். உணவு கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் எடுக்கும்போது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. லகரி அப்போ நீங்க நான்வெஜ்ஜும் வந்து எடுக்க கூடாது அதிகமான்னு சொல்றீங்க. ஸ்டெராய்டு போடாத சிக்கன் கிடையாது. கோழி ஒரு கோழி ஒரு முட்டையிலிருந்து வெளியில வந்த ஒரு கோழி குஞ்சு, அது அப்பையிலேருந்து அதுக்கு மருந்து போட்டு தான் நம்ம வளர்க்குறோம். 40 நாளுக்குள்ள அதை வளர்த்து 65 நாளுக்குள்ள அதை சமைச்சிடணும். ஆனால் நம்ம 65 நாளுக்குள்ள கோழி தான் சாப்பிட்றோமோ நமக்கு தெரியாது. 40 நாள்லேருந்து 65 நாளுக்குள்ள சாப்பிட்றோமோ இல்லை 65 நாளுக்கு மேலே தாண்டி இதை சாப்பிட்றோமோ யாருக்கு தெரியாது. கேட்டீங்களா? இந்த மாதிரியும் பல பக்க வினோம். சிக்கன் மட்டும் சொல்லல, இந்த மாதிரி நிறைய உணவுகள் நான்வெஜ் சாப்பிடும்போது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கேட்டீங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த அதாவது ஆர்டிபிஷியல் ஆடட் கலர் கேட்டீங்களா, இதெல்லாமே வந்து கேன்சர் வர்றதுக்கு வழிவகுக்கும். இப்ப என்ன எடுத்துக்கலாம் அதிகபட்சமா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு? இயற்கையான உணவுக்கு மாறுங்க. வீட்டுல சமைச்சு சாப்பிடுறவங்களும் அன்னைக்கு தேவைக்கு அன்னைக்கு சமைச்சு அப்பப்ப சாப்பிடணும். அந்தந்த தேவையை அந்தந்த நேரத்துல பூர்த்தி செஞ்சுக்கணும். சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தோம். இப்ப எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு 3 நாள் சாம்பார், 4 நாள் சாம்பார் இது மாதிரி சாப்பிடும்போது அதுவே சைடு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் விஷயம். ஃப்ரெஷ்ஷா வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, கிடையாது. ஆரோக்கியம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தில் இருந்தது ஆரோக்கியத்தை. கண்டிப்பா. அளவான தூக்கம், அளவான உடற்பயிற்சி, அளவான உணவு, இப்படி எல்லாவற்றிலும் நம்ம இருந்தோம்னாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது மருத்துவரை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டீங்களா? உணவே மருந்து. ஆமா. புற்றுநோய் வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. ஒண்ணு ஜெனட்டிக்கா வர்றது, அதாவது ஃபேமிலி ரீதியா, அதாவது 7 தலைமுறைக்குள்ள யாராவது இருந்தா, அப்பா வகையிலோ அம்மா வகையிலோ இருந்தா, யாருக்காவது 7 தலைமுறைக்குள்ள யாருக்காவது இருந்திருந்தா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஜெனட்டிக்கான்னு சொல்றது. ஜெனட்டிக்கா இல்லாம நம்ம உணவு கலாச்சாரம், உணவு கலாச்சாரத்துல வர்றது. இப்போ சில புகையிலை வஸ்துக்கள், நகரி வஸ்துக்கள் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுனால வரக்கூடியது, ஆல்கஹால் யூஸ் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய கேன்சர், இப்படி பல வகை இருக்கு. பாத்தீங்கன்னா புகையிலை வஸ்துக்கள் வாயிலே அடக்கிட்டு தூங்கிடுவாங்க. அப்படி தூங்குனாங்கன்னா அவங்களை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மது குடிப்பதனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா. ஒண்ணு நம்ம
தீய பழக்கங்களாலேயும் இல்ல தீய உணவுகளாலேயும் இல்ல ஜெனட்டிக்கா வர்றதுக்கு வர்றதுக்கு இந்த வாய்ப்பு மாதிரி இருக்கு. இது பல 3 வகையாக ஆமா, வர்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. உண்டு. புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லது. நன்றிங்க ஐயா.